பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நமக்கு கர்த்தர் தயை செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். தயவு என்று நாம் சொல்லலாம், அல்லது தயை என்று சொல்லலாம். தயை என்றால் என்ன அர்த்தம்? நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நன்மை செய்ய ஒருவர் ஆசைப்படுவதே தயை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு தயை காண்பிக்கிறார் என்றால் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறவராயிருக்கிறார். சீயோன் ஆகிய நமக்கு கர்த்தர் நன்மை செய்ய விரும்புகிறார். சீயோன் ஆகிய நமக்கு கர்த்தர் செய்கிற 3 நன்மைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 126ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. முதலாவது தயை கர்த்தர் செய்கிறது, நாம் பிடிக்கப்பட்டிருக்கிற அல்லது அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். பாவம் என்கிற சிறையில் அகப்பட்டிருப்போம் என்றால், ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாவ பிரமாணம் என்கிற சிறையில் நாம் இருப்போம் என்றால், அந்த சிறையில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறவராயிருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 75வது வசனத்திலே, சாத்தானினாலே கட்டப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால், சாத்தானுடைய சிறையிருப்பில் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். இந்த காலவெளியில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்கள் என்றால், தேவனுடைய தயை உங்களை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக 102வது சங்கீதம் 15வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லு, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே கட்டுகிறார் என்று சொல்ல, அப்படின்னா சீயோனை கர்த்தர் கட்டுவார் அப்படின்றால், ஏற்கனவே சீயோன் கட்டப்பட்டது, ஆனால் சிதைந்து போயிருக்கிறது. சிதைந்து போன அந்த சீயோனை கர்த்தர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சிதைந்து போன ஒரு அனுபவம் இருக்கும் என்றால், அதை மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்புவாராக, அதை மறுபடியும் சீர்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் சிதைந்து போயிருக்கும் என்றால் அதை மறுபடியும் கட்டி எழுப்புவாராக. தனிப்பட்ட வாழ்க்கை சிதைந்து போயிருக்கும் என்றால் அதை மறுபடியும் கட்டி எழுப்புவாராக. பொது வாழ்க்கை சிதைந்து போயிருக்கும் என்றால் அதை மறுபடியும் சீர்படுத்துவாராக. அல்லது குடும்ப வாழ்க்கை, நகோமி ரூத்தை போல குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிதைந்து போய் இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையும் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவாராக. மூன்றாவது, சீயோனுக்கு கர்த்தர் செய்கிற தயை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, இழந்து போன மகிமையை கர்த்தர் திரும்ப தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது என்று சொல்லுகிறது. இழந்து போன அந்த மகிமையை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்மேலே தயை பாராட்டும் போது, ஹல்லேலூயா, உங்களுடைய மகிமை எல்லா இடத்தை காட்டிலும் பெரிய ஒரு மேன்மை உள்ளதாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதே 60:15 சொல்லுகிறது, நித்திய மாட்சிமை உடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்று. அந்த மகிமையினாலே உங்களையும் என்னையும் கர்த்தர் நிரப்புவாராக. நீங்கள் தேவனிடத்திலிருந்து தயை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.